இன்றைக்கி மதியம் ஹோட்டலில் தான் சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் ஹோட்டலுக்கு கிளம்பி போனேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொகலுக்கு போனேன். மொகல் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சரி பக்கத்துலேயே அஞ்சப்பர் இருக்கே, அஞ்சப்பர்லையாவது போய் சாப்பிடுவோன்னு அங்கே போனேன். அங்கே நிற்க கூட இடம் இல்லை, அந்தளவுக்கு ரஷ்ஷாக இருந்தது. சரி இது ரெண்டுமே இப்போதைக்கு செட் ஆகாதுன்ட்டு வெளியில் வந்துட்டேன். அதே லைனில் ஏதாவது ஷாப் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வந்தேன். ஒரு பெரிய ஹோட்டல் தென்பட்டுச்சு. அதில் போய் சாப்பிட்லான்னு உள்ளே போயிட்டேன். நான் போகும்போதே டிசைட் பண்ணி போனாங்க, நிறைய வெரைட்டி சாப்பிட்ணும், நிறைய ஆர்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு போனேன். ஃபஸ்ட்டு ஆர்டரே பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக் கேட்டேன். மில்க் ஷேக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மொஜிட்டோவோ என்னமோ ஒன்று சொல்லி அது கொடுத்தாங்க. அந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா சோடா மாதிரி இருந்தது, நல்லா தான் இருந்தது. சிக்கன் பிரியாணியும் 65 தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி சாப்பிட்டு பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வாங்கிக்குவோம் அப்படின்னு பார்த்தேன். உண்மையிலே நான் செஞ்சுருந்தா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த பிரியாணி. அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கலை, சுமாராக இருந்தது. அது பிரியாணி கூட என்னென்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேசரி, அதுக்கப்புறம் அந்த தால்ச்சா, வெங்காய பச்சடி இதெல்லாம் கொடுத்தாங்க. எக்கு கொடுத்தாங்க. பார்க்க தாங்க சின்ன கிண்ணம் மாதிரி இருக்குது, ஆனால் அளவு நிறைய இருக்குது. உண்மையிலே சாப்பிடவே முடியல, அவ்வளோ ரைஸ் இருந்தது. சிக்கன்லாம் நல்லா வெந்திருந்தது, ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சுமாராக இருந்தது. சிக்கன் 65 ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு சிக்கன் பிரியாணியோட 65 சேர்த்து சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். நான் ஹோட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு பார்சல் வாங்கிட்டு வாங்கன்னு பக்கத்துலலாம் சொல்லியிருந்தாங்க. சரி அவங்களுக்குலாம் பார்சல் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். இந்த கடை செட் ஆகாதுன்னு நான் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து தான் பார்சலே வாங்கினேன். நான் வீட்டை விட்டு கிளம்பும் போதே முகலில் இல்லைனா அஞ்சப்பரில் தான் சாப்பிட்ணுன்னு டிசைட் பண்ணிட்டு போனேன். பட் 2 இடமுமே பார்த்திங்கன்னா சண்டேன்றதுனால ரொம்ப கூட்டமாக இருந்தது. என்னடா நமக்கு வந்த சோதனை நினச்சிட்டு ஒரு நாள் சண்டேயில் சமைக்காமல் லீவ் விட்டேன். அதுவும் எனக்கு சாப்பாடு பிடிக்கல. இன்றைக்கி தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேங்க. வாரத்தில் பார்த்திங்கன்னா 600 ரூபா இல்லை 700 ரூபாய்க்கு நான் மீனும் நண்டு இறால் இது மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா எடுத்து ஒவ்வொரு நாளைக்கு வந்து செஞ்சு கொடுத்துருவேன். கிரேவிலாம் பார்த்திங்கன்னா அஞ்சப்பர் டேஸ்ட்டுக்கே வைப்பேங்க. நான் ஆல்ரெடி அஞ்சப்பர் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன், பாண்டிச்சேரியில் சாப்பிட்ருக்கேன், தஞ்சாவூரில் சாப்பிட்டதில்ல. இப்போ ரீசெண்டாக தான் இங்கே ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அஞ்சப்பர் ஹோட்டலில் நான் சிக்கன் கிரேவிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். அது மாதிரிலாம் வெரைட்டியாக சாப்பிட்லான்னு தான் இன்றைக்கி நினச்சிட்டு போனேன். நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கதையாயிடுச்சுங்க. இன்றைக்கி போதும் போல் சிக்கன் பிரியாணியே ஆர்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 65 நம்ம ஆர்டர் பண்ண 65 வந்துருச்சு. சரியான சூடு, உண்மையிலே தொடக்கூட முடியல. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப நாளையாக அந்த சிக்கன் 65 பிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் பிக்கவே முடியல என்னால், அவ்வளோ சூடாக இருந்தது. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அதை பிச்சு பிரியாணியில் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. வாங்கிட்டோமேன்ற காரணத்துக்காண்டி இன்றைக்கி சாப்பிட்ற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். எப்படியோ அந்த சிக்கன் 65 வச்சு பாதி பிரியாணியை மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுட்டேங்க. இனிமேல் சண்டேஸில் வந்து வெளியில் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம எப்போதும் போல் மீன் கடைக்கு போய் வாங்கி ஸ்டோர் பண்ணி டெய்லி ஒன்று சாப்பிட்டா அதுவே சூப்பராக இருக்கும், ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும். அங்கே சாப்பிட்டதோட ஹோட்டல் அட்மாஸ்பியர் சூப்பராக இருந்தது. அதை விட பார்த்திங்கன்னா அங்கே சாங்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக போட்டாங்க. அதை கேட்டுக்கிட்டே அங்கே உட்காந்துருக்கலாம், சாப்பிட கூட வேணாம், அவ்வளோ நல்ல நல்ல பாட்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. கவனிப்பு சூப்பராக இருந்ததுங்க. ஒரு ஹோட்டலோட முக்கியமே பார்த்திங்கன்னா, ஒரு ஷாப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். வந்து எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்ன மேடம் வேணும், என்ன மேடம் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த விதத்துலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. கரந்தையிலேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கம், ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்லேயே நிறைய ஹோட்டல்லாம் இருக்கும், கொஞ்சம் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்கும். அதை விட பெரிய பெரிய ஹோட்டல் வந்து புது பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். சரி கொஞ்சம் நல்ல ஹோட்டலாக சாப்பிட்லாம், முகல்லாம் நல்ல ஃபேமஸான ஹோட்டல் தான், அங்கே போய் சாப்பிட்லாம் தான் டிசைட் பண்ணி போனேன். சாட்டர்டே சண்டேனா அந்த ஏரியாவே கொஞ்சம் கூட்டமாக இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ ஒர்க்கிங் டைமில் நம்ம ஒரு நாள் போய் பார்ப்போம். வந்ததுக்கு இந்த ஹோட்டலில் வந்து சிக்கன் பிரியாணியும் 65 சாப்பிட்டுட்டு இவங்க ரவா கேசரிலாம் வச்சுருந்தாங்க. என்னன்னு கேட்டேன், ரவா கேசரி ஸ்வீட்டு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது, அதனால் நான் தொட்டு கூட பார்க்கல. அந்த சிக்கன் 65 வச்சே ஓரளவுக்கு வந்து பாதி சாப்பாட்டை சாப்பிட்டுட்டேன். நம்ம லைஃப்பும் கூட இப்படி தாங்க, நம்ம ஒன்று நினச்சி போனால் அது ஒன்று நடக்கும். பட் இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம பேலன்ஸிங்காக எடுத்துக்க வேண்டியதான். நான் பிரியாணி சாப்பிட போகிறோன்னா காலையிலேருந்தே சாப்பிட மாட்டேங்க, ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு தோசை சாப்பிட்டேன். அதனால் என்னால் சாப்பிட முடியலையா என்னன்னு தெரியல. சாப்பாடை எப்போதுமே வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்றது என்னோட நோக்கம். அங்கே பார்த்தீங்கன்னா நான் பாதி பிரியாணி தான் சாப்பிட்டேன், மீதி பிரியாணி பேக் பண்ண சொல்லிட்டேன். அவங்களும் பேக் பண்ணிலாம் கொடுத்தாங்க. எனக்கு பிரியாணி கடையோட பக்கத்தில் வந்து ஒரு குல்ஃபி கடை இருந்துச்சுங்க. அங்கே போய் குல்ஃபி வாங்கி சாப்பிட்டோம் பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. அவங்க வந்து ஹோல்சேலாக வந்து விற்பனை பண்ணுறாங்களாம். செம்ம சூப்பராக இருந்துச்சு குல்ஃபி. 40 ரூபா தான். இப்படி ஒரு குல்ஃபியை இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. குல்ஃபி ஐஸில் இவ்வளோ ஃப்ளேவர் இருக்குன்னே எனக்கு இன்றைக்கி தாங்க தெரியும். அவ்வளோ ஃப்ளேவர் சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் நான் சாக்லேட் ஃப்ளேவர் தான் வாங்கினேன். வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அடுத்த தடவை அந்த லைனில் போனால் குல்ஃபி கண்டிப்பாக வாங்கிட்டு வரணுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா அப்பப்போ பிரியாணி சாப்பிட்டுட்டு செரிக்கிறதுக்கு சாப்பிட்லாம். அது உண்மையிலே சோடா மாதிரி தான் இருந்தது. அந்த டெக்கரேஷன் பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதில் எனக்கு பிரியாணிலாம் சாப்பிட்டா மில்க் ஷேக் சாப்பிட்ணுங்க, அப்போ தான் எனக்கு பிடிக்கும். இல்லைனா ஐஸ்கிரீமாவது சாப்பிட்ணும். ரெண்டுமே அந்த கடையில் இல்லை, இல்லைனா அதை சாப்பிட்ருப்பேன். சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்ல குவாலிட்டியாக இருந்தது. கொடுத்த காசுக்கு நல்ல ஒர்த்தபுளாக இருந்தது. நான் யூஸ்வலாகவே சாப்பிட்றது கொஞ்சம் கம்மி. எனக்கு சாப்பாடுன்றது அவ்வளோக்கா விரும்பி சாப்பிட மாட்டேன். நல்லா பசிச்சதுன்னா ஓரளவுக்கு சாப்பிடுவேன். எப்படியோ இன்றைக்கி வாங்கிட்டோமே சாப்பிட்ணுமேன்றதுக்காண்டி ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஹோட்டல் சாப்பிடணும்னு நினச்சி அங்கே போய் வேறு வழி இல்லாமல் இன்னொரு ஹோட்டலில் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அப்பா எப்படியோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த குல்ஃபியை சாப்பிட்டேன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி சாப்பிட்டாலே தண்ணி, ஜூஸ் இது மாதிரி குடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.